all. We'll start the session. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா AWSல RDS அப்படிங்கிற டாபிக். What is RDS அப்படின்னா Relational Database Service. So why we have to go for a AWSல நாம ஏன் Relational Database Services நாம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா So before நம்ம என்ன பண்ணோம் without AWS manage பண்ற database services is one of the services வந்து RDS. So we have different type of databases இருக்கு AWSல. அந்த மாதிரி Amazon RDS பார்த்தீங்கன்னா relational database SQL traditional apps அந்த மாதிரி நீங்க MySQL Postgres Oracle அந்த மாதிரி வேணும்னா you can go for this RDS. Aurora அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா cloud optimized இது வந்து high performance production 5 times வந்து MySQL ஓட உங்களுக்கு faster இருக்கும். So likewise you have a DynamoDB, Redshift, Elasticcache, DynamoDB வந்து sense உங்களுக்கு MongoDB அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Neptune வந்து graph database key space வந்து பாத்தீங்கன்னா wide column NoSQL அப்படிங்கிறது ஒரு பெரிய டெலிகாம் IoT ரிலேட்டட் அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு it will be best. So இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் சர்வீஸ் ப்ரொவைடட் பை த AWS. பட் நாம இப்போ பார்க்க போகிற சர்வீசஸ் வந்து AWS. ஏன் நம்ம இந்த சர்வீசஸை சூஸ் பண்ணோம்? ஸோ இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணோம் மேனுவலாக நீங்கள் ஒரு சர்வர் வாங்கி ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் நீங்கள் டேட்டாபேஸ்க்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் MySQL நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ எல்லா பேக்கேஜஸும் MySQL ரிலேட்டடான பேக்கேஜஸ் எல்லாம் யூ ஹேவ் டு டவுன்லோட் இட். ஸோ யூ ஹேவ் டு பேக்கேஜஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸோ தென் யூ ஹேவ் டு கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாகவே இப்போ டேட்டாபேஸ்க்கு ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ வந்து எலாஸ்டிக்காக எனக்கு வந்து இன்னொரு பர்டிகுலர் 10 GB ஒரு 15 GB எனக்கு தேவைப்படும்னா நோ எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது இல்லை, நோ எலாஸ்டிசிட்டி இல்லை. ஸோ அதனால் டேட்டாபேஸ் ரெக்வஸ்ட் அதிகமாக யுவர் சர்வர் கன்சிடர் திஸ் இஸ் யுவர் நீங்களே ஒரு RDS நீங்கள் வந்து நீங்களே ஒரு சர்வர் இது பண்ணீங்க அப்படின்னா ஸோ மேனுவலாக நீங்களே வந்து சர்வர் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா மேனுவல் செட்டப் ஆஃப் DB server it will crashes or it may have a கிராஷ் அப் ஆக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து சர்வீசஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அவங்களே எல்லா செட்டப்பும் டேட்டாபேஸ்க்கு ரிலேட்டடான எல்லா செட்டப்பும் பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த EC2 இன்ஸ்டன்ஸோட ஒரு டேட்டாபேஸ் அவங்களே வந்து தே ஹேவ் ப்ரொவைடட் த RDS AWSல RDS அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ வி கேன் ஏபிள் டு கனெக்ட் வித் யுவர் RDS வித் த ஹெல்ப் ஆஃப் செக்யூரிட்டி போர்ட் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே ஐ வில் லெட் யூ நோ. ஸோ திஸ் இஸ் யுவர் EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் RDS சர்வீஸ் இன் யுவர் AWS. ஸோ இப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ RDSோட போர்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3306 இஸ் போர்ட் நம்பர் ஃபார் MySQL நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த RDSோட EC2 இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ யூ ஹேவ் டு ஓப்பன் திஸ் பர்டிகுலர் போர்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் செக்யூரிட்டி போர்ட் நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காப்பி திஸ் அண்ட் ஐ வில் லெட் யூ நோ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காப்பி திஸ். Just want to okay anyway I will உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸில் நீங்கள் எந்த பர்டிகுலர் போர்ட் ஓப்பன் பண்ணால் போதும்னா 22 XSH மட்டும் உங்களுக்கு ரிலேட்டடான என்ன ரிலேட்டட் அப்ளிகேஷன் HTTPS அந்த மாதிரி வந்து வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸில் ஸோ என்ன செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 22 அப்படிங்கிற போர்ட் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். நோ நீட் டு 330லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஐடி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் SG001338 உங்களுக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு செக்யூரிட்டி குரூப் ஐடி பார்த்தீங்கன்னா ஸோ சம் நம்பர் 1338 உங்களுக்கு முடியுது அப்படின்னா ஸோ திஸ் இஸ் யுவர் செக்யூரிட்டி குரூப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸில் செக்யூரிட்டி குரூப்பில் ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த RDSோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ வி ஹேவ் டு கிரியேட் ஒன் மோர் செக்யூரிட்டி குரூப் வந்து நீங்கள் RDSக்குன்னு தனியாக ஒரு செக்யூரிட்டி குரூப் ஓப்பன் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா RDS அப்படிங்கிற MySQL Aurora அப்படின்னு இருக்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். So you have to use this MySQL Aurora. So I just want to Aurora அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா you will be having a 3306 அப்படிங்கிற போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதோட இங்கே சோர்ஸ் ஐபின்னு இருக்கும். இது எதையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த EC2 இன்ஸ்டன்ஸையும் இந்த RDSயும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான போர்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ we have to give a security group ID of this particular இந்த ஐடியை நீங்கள் சோர்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர்
இங்கே சோர்ஸில் இந்த செக்யூரிட்டியோட சோர்ஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சோர்ஸில் you have to give the EC2 ஓட security group கொடுக்கணும், EC2 user security group கொடுக்கணும். At that I will be copied here. So this is a way you have to configure your security group if you want to connect with the EC2 and RDS. நம்ம RDS அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ். இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்லேயே பிஃபோராக என்ன பண்ணுவோம், இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்லேயே MySQL ரிலேட்டடான எல்லா பேக்கேஜஸும் கிரியேட் பண்ணி இதுலேயே நம்ம MySQL அல்லது புது EC2 இன்ஸ்டன்ஸில் ஒரு MySQL கிரியேட் பண்ணி அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுவோம். பட் அதில் சில இஷ்யூஸ் இருக்கனால எல்லா கான்ஃபிகரேஷன் நாம தான் பண்ணோம், மேபி டவுன் டைம் வாங்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அமேசான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்க, திடீர்னு உங்களுக்கு டேட்டா பேஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணீங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ டேட்டா பேஸ் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அதனால் டவுன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக we have chosen the AWS சர்வீஸ். அது வந்து AWS-ஆவே மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் மேனேஜ்ட் பை AWS. ஸோ மேனேஜ்ட் பை AWS. தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக அப்புறம் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட், RDSல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வி ஹாவ் 3 டைப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் அ சிங்கிள் AZs அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விபிசி நீங்கள் எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விபிசி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் விபிசியில் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் RDSம் சேம் விபிசியில் தான் இருக்கணும். ஸோ விபிசியில் தான் யூ ஷுட் ஹேவ் டு கான்ஃபிகர் வித் த சேம் EC2 இன்ஸ்டன்ஸில் தான் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்லைன் திஸ். ஸோ பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஷுட் ஃபாலோ while you are connecting with your EC2 and the RDS. ஸோ போர்ட் ஷுட் பி இங்கே இது மட்டும் போட்டு ஓப்பன் பண்ணால் போதும். அக்கார்டிங் டு தட் நீங்கள் HTTPS போர்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது தனியாக ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி 3306 அந்த சோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐடி EC2 செக்யூரிட்டி குரூப்போட ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் AZs RDSல வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ we have, so I just choose a different color for the RDS. ஸோ RDS பற்றி நம்ம சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு then we will go for a practical, hands-on practical. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா RDSல we have single availability zoneன்னு சொல்லுவோம், மல்டி AZs அப்படி நம்ம சொல்லுவோம், மல்டி AZs DB instance அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ this is all about your single AZs. So then we have a multi AZs DB cluster அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3 டைப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சிங்கிள் AZ அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ I just want single AZ. I just want to choose this. Okay. பார்த்தீங்கன்னா I have a diagrammatic representation for this. So I just want to copy this. Copy பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறேன். So I just want to paste it over here. Okay, I can able to paste. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் AZs அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். So this is all about your single AZs. So is it visible, right? Okay. ஸோ இந்த சிங்கிள் AZஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு DP இன்ஸ்டன்ஸ் தான் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ we are going to create one. I just want to choose the Xcalibur draw here. So I just want to cut this, paste it over here. ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் AZs பார்க்க போகிறோம். சிங்கிள் AZஸ்னால் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ we have ஒரே ஒரு டேட்டா பேஸ் மட்டும்தான் உங்களுக்கு, ப்ரைமரி டேட்டா பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரைமரி DB மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் இஸ் ரீட் அண்ட் ரைட் அப். ஸோ திஸ் இஸ் யுவர் RDS. அந்த RDSல வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் சூசிங் அ சிங்கிள் I just copy this. இந்த சிங்கிள் AZs எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரே ஒரு ப்ரைமரி டேட்டா பேஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும், ப்ரைமரி டேட்டா பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் AZஸ்னால உங்களோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும், சீப்பஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, ஸோ ஒரே ஒரு டேட்டா பேஸ் ப்ரைமரி டேட்டா பேஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ரைமரி டேட்டா பேஸில் நம்ம ரீடு ரைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணிக்கலாம். ஸோ ரீட் ரைட் எல்லாமே வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் சிங்கிள் AZs. இஃப் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசாஸ்டர் ஆயிடுச்சு, இது ஒரே ஒரு DB மட்டும்தான் நம்மளுக்கு RDSல இருக்கிற ஒரே ஒரு ப்ரைமரி டேட்டா பேஸ், தட் இஸ் நோ செகண்டரி டேட்டா பேஸ் ஆர் ஸ்டாண்ட் பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபெயில் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈஸியாக நம்மளுக்கு ஃபெயில் ஓவர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ we have a fail over
ஸோ ஃபெயில் ஓவர் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆகும். வி கேனாட் ரெக்வயர் மேனுவலாக தான் வி ஹேவ் டு டிபி. சப்போஸ் இஃப் இட் இஸ் கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஸோ மேனுவலாக தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேனுவல் ரெக்கவர் ஆஃப் யுவர் டிபி மேனுவலாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் ரெக்வயர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ இஃப் யூ வாண்ட் ரீட் ரிப்ளிகா அப்படிங்கிறது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மோஸ்ட்லி டேட்டா பேஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரீட் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ரீட் ரிப்ளிகா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டேட்டா பேஸ் இந்த ஆர்டிஎஸ்லேயே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆக்ஷனில் போனீங்கன்னா ரீட் ரிப்ளிகா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரீட் ரிப்ளிகா அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ ரீடு ரைட் இதில் எல்லாமே வந்து டம்ப் பண்ணி ஒரே இதில் கொடுக்கறதுக்கு சப்போஸ் ரீட் மட்டும் வந்துச்சு அப்படின்னா ஸோ யூ கேன் கோ ஃபார் திஸ் அந்த ரீட் ரிப்ளிகா மட்டும் ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணலாம். ஸோ இந்த ரீட் ஆப்ரேஷன் மட்டும் இந்த பர்டிகுலர் இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் அட்வான்டேஜஸ். இந்த ரீட் ரிப்ளிகா அப்படிங்கிறது என்னன்னா அசிங்க் ஆப்ரேஷன் அசிங்க் ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசிங்க்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ரைட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு லாகின் பண்ணுறேன், ஏதோ ஒரு ரெஜிஸ்டர் உங்களுக்கு வந்து காலேஜ்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட ப்ரைமரி டேட்டா பேஸில் தான் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டேட்டா பேஸில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். பட் ஒன்ஸ் இதில் ரைட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என்ன ஆகும்னா இந்த ரீட் ரிப்ளிகாக்கு வந்து அப்டேட் பண்ணும். ஸோ தட் வி கால் இட் அஸ் அசிங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அசிங்க்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த ரிப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தட் இஸ் அசிங்க் ரிப்ளிகேஷன் வி கால் இட் அஸ் அசிங்காக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சிங்கிள் ஏசினா ஒரே ஒரு ப்ரைமரி டேட்டா பேஸ். இது சப்போஸ் டவுன் ஆச்சுன்னா டிபி கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. மேனுவலாக தான் நீங்கள் ரெக்வயர் பண்ணணும். பேக்கப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு பண்ணலாம். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என்னது ரீட் ரிப்ளிகாக்கு போய் அப்டேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சிங்கிள் ஏசிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னொரு டைப் என்ன பார்க்க போகிறோம்னா மல்டி ஏசிஸ் டிபி இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மல்டி ஏசிஸ் டிபி இன்ஸ்டன்ஸ்னா ஸோ வி ஹாவ் அ ப்ரைமரி டேட்டா பேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸை நமக்கு வந்து அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்டாண்ட் பை அப்படிங்கிற இது வந்து பாசிவ் மோடில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் யுவர் primary database. You consider primary database. This is your standby mode அப்படின்னு நம்ம சொல்லலாம். standby mode. ஸோ இந்த ஸ்டாண்ட்பை மோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி கனெக்டட். இப்படி வச்சுக்கோங்க. சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சப்போஸ் இது வந்து பாசிவ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ திஸ் வில் பி இன் அ பாசிவ் ஸ்டேட். ஆக்டிவ்ல இருக்காது, பாசிவ்ல தான் உங்களுக்கு ஸ்டேஜில் இருக்கும். இது வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குதோ இது எல்லாமே வந்து ஆக்டிவ் ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்கும். ரீட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் யூ கேன் அட்டாச் அ ரீட் ரிப்ளிகா அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் ஏபிள் டு அட்டாச் அ ரீட் ரிப்ளிகா. ரீட் மட்டும் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் சூஸ் அண்ட் அட்டாச் யுவர் ரீட் ரிப்ளிகா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரீட் ரிப்ளிகாக்கு மட்டும் தனியாக ஒரு உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு அந்த பர்டிகுலர் ரீட் ரிப்ளிகா வேணும்னா இந்த இடத்துல போய் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரே இதில் போய் ஆக்சஸ் பண்ணி நிறையா பேர் இந்த ப்ரைமரி டேட்டா பேஸ்லேயே நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இஃப் யூ ஹேவ் ரீட் ரிப்ளிகா அப்படின்னு இருந்துச்சுன்னா ரீட் மட்டும் பண்ணோம்னா இங்கே இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ்க்கு போய்க்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பாசிவ் அப்படின்னா என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு திடீர்னு இந்த ப்ரைமரி டேட்டா பேஸ் சப்போஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாண்ட் பை மோட் வந்து பிஃபோராக உங்களுக்கு பாசிவ்ல இருக்கும். இது வந்து திடீர்னு உங்களுக்கு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா திஸ் வில் பி யுவர் ப்ரைமரி. இது வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா primary. So suppose if it is a failure of your primary database failure ஆயிடுச்சுன்னா இந்த standby mode will be converted to your primary database உங்களுக்கு convert ஆயிரும். So these are all the main advantage. So failover வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கவர் ஆகிக்கும். இங்கே வந்து failover வந்துச்சு அப்படின்னா நம்ம மேனுவலாக தான் ரெக்கவர் பண்ணோம். இது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணணும்னா so we can able to recover automatically. So just want to remove this. So this will act as a failover ஆயிடுச்சு அப்படின்னா so this will act as a primary database. Failover, automatic recovery. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரைமரியாக அதை ரெக்கவர் ஆகிடும். ஸோ these are all about இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் ப்ரைமரி டேட்டா பேஸாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் அ மல்டி ஏசிஸ் வித் டிபி கிளஸ்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்டாண்ட் பை இது வந்து பாசிவாக இருக்கும். ஒன்ஸ் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இது திஸ் வில் பி ஆக்ட் அஸ் அ ப்ரைமரி டேட்டா பேஸாக ஆக்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக் ரெக்கவரி அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ வி ஹேவ் அ ஆட்டோமேட்டிக் ரெக்கவரி. So then we have a multi-ACIS DB cluster அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா we have as usual உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு primary database இருக்கும். So then you have two standby mode அப்படின்னு இருக்கும். So we have a two standby mode.
இது ரீட் ரிப்ளிகா நீங்கள் எனேபிள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ரீட் ரிப்ளிகா இதுக்கு தேவையில்லை. பிகாஸ் 2 ஸ்டாண்ட் பை மோட் இருக்கனால அது இன்பில்ட்டாகவே இந்த மல்டிஎஸ்எஸ் டிபி கிளஸ்டர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் அந்த ரீட் ரிப்ளிகா அப்படிங்கிறது இன்பில்ட்டாகவே இன்பில்ட் ரீட் ரிப்ளிகா கேப்பபிலிட்டி வந்து இதுக்கு இருக்குது. அதனால நீங்கள் தனியாக வந்து ரீட் ரிப்ளிகா அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்கள் மல்டிஎஸ்எஸ் டிபி கிளஸ்டர் சூஸ் பண்ணிங்கன்னா யூ ஷுட் நாட் ஏபிள் டு ஆட் அ ரீட் ரிப்ளிகா நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ப்ரைமரி டேட்டாபேஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீடர் ஸோ திஸ் வில் பி அ ரைட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, அண்ட் ரீடர் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்ட் பை மோட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a ஸ்டாண்ட் பை மோட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் பை மோட் தான். இது ஒரு ஸ்டாண்ட் பை மோட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூ கேன் ட்ரா லைக் திஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணலாம். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ப்ரைமரி ஆக்டிவாக இருக்கும். ஸோ திஸ் வில் பி அ பாசிவ். சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாண்ட் பை மோட் வில் யோர் ப்ரைமரி டேட்டாபேஸாக ஆக்ட் ஆகும். ஸோ லைக்வைஸ் ஆட்டோமேட்டிக் ரெக்கவர் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் டிபி இன்ஸ்டன்ஸும், பட் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெக்கவரியோட இந்த பர்டிகுலர் ரெக்கவரி வந்து இட் வில் பி ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபாஸ்டஸ்ட் ரெக்கவரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்து ரீட் ரிப்ளிகா அப்படிங்கிறது இருக்குது. இங்கெல்லாம் நம்ம ரீட் ரிப்ளிகா அப்படிங்கிறது நம்ம ஆக்டிவ் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு சிங்கிள் ப்ரைமரி டேட்டாபேஸ், தர் இஸ் நோ ஸ்டாண்ட் பை, மேனுவலாக தான் நீங்கள் எல்லாமே பண்ணோம். ரீட் ரிப்ளிகா வந்து அசிங்க். பட் இந்த ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கிறது எல்லாமே சிங்கர்னஸ் ஆப்ரேஷன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ரைமரி டேட்டாபேஸில் பண்ணீங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் இதுலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண மாட்டோம். பட் சிங்கர்னஸாக நீங்கள் என்னென்னலாம் இங்கே பண்ணுறீங்களோ இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு காப்பி மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்ட் பை மோடில் இட் வில் பி காப்பி. எந்த ஒரு டேட்டா லாஸுமே உங்களுக்கு நடக்காது. பட் இங்கே அசிங்க் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கர்னஸாக இருந்துச்சுன்னா இட் வில் நாட் பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர்னஸாக உங்களுக்கு எல்லாமே வந்து அப் டு டேட் டேட்டா. சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆனாலும் ரீசெண்டாக இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே வந்து சிங்கர்னஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் யுவர் டிஃப்ரெண்ட் ஏசிஸ் அவைலபிள் இன் த RDS. ஸோ நவ் வி வில் ஸ்டார்ட் வித் த ப்ராக்டிக்கல். ஸோ நவ் ஐ கோ பேக் டு த ஸோ இங்கே RDS அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ யூ ஹேவ் அரோரா அண்ட் RDS அப்படிங்கிற மாதிரி இந்த டேட்டாபேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் திஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் அண்ட் லான்ச் ஒன் ஆஃப் த EC2 இன்ஸ்டன்ஸை நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் YT RDS இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் கம் டவுன் Ubuntu அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் கோனா சூஸ் அ Ubuntu இன்ஸ்டன்ஸ் ரைட் நவ். ஸோ கீபேர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீபேர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சூஸ் so Ubuntu I have chosen. So let's wait for the so t3.micro. so this is all about நார்த் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன விபிசி நான் பிஃபோராக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த விபிசி சூஸ் பண்ணுறீங்களோ டிஃபால்ட் விபிசி யூஸ் பண்ணால் இந்த RDSக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் விபிசி தான் உங்களுக்கு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நான் இங்கே வந்து டிஃபால்ட் விபிசி சூஸ் பண்ணியிருக்கேன். எனேபிள் இருக்குது. ஸோ 22ங்கிற போர்ட் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும். ஸோ 22 போர்ட் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லான்ச் திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணதுக்கப்புறம் நான் git bash அப்படிங்கிறது நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு so I just want to clear this. So let's wait for a minute. So connect to instance அப்படிங்க இருக்கு. So we will connect it later. ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸை நம்ம கிரியேட் பண்ணிடலாம் அதுக்குள்ள. ஸோ இந்த டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ we are going to create this particular database. ஸோ கிரியேஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம். I just gonna choose MySQL. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MySQL கனெக்டிவிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 8.47 அப்படிங்கிறது சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் dev and test sandbox அப்படின்னு இருக்குது. ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் நான் சொன்ன 3 டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். டிபி கிளஸ்டர் அப்படின்னா யூ ஹாவ் அ 2 ரீடபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ப்ரைமரி டேட்டாபேஸ் வித் 2 ஸ்டாண்ட் பை இருக்கும். இதில் வந்து டிபி இன்ஸ்டன்ஸ் டிப்ளாய்மெண்ட் ஒரே ஒரு ஸ்டாண்ட் பை இருக்குன்னு பார்த்தோம். சிங்கிள்னா ஒரே ஒரு ப்ரைமரி இன்ஸ்டன்ஸ் மட்டும் இருக்குன்னு சொன்னேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் ஸோ ஃபார். இந்த 3 டைப்பு பார்த்தோம் இல்லையா. ஸோ சிங்கிள் ஏசிஸ் டிபி இன்ஸ்டன்ஸ் டிபி கிளஸ்டர் இதுதான் இது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் யூ கேன் சூஸ் எனி ஆஃப் திஸ் திங்ஸ். டெவ் அண்ட் டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சூஸ் அக்கார்டிங்லி. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு டேட்டா பேஸ் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுறத பார்க்க போகிறோம்.
பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு டிபி இன்ஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு டிப்ளை ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஐடென்டிஃபையர் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நான் மாஸ்டர் யூசர் நேம் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் மாஸ்டர் டேட்டாபேஸ் ஆஸ், நான் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ மாஸ்டர் டேட்டா யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஜஸ்ட் கோனா சூஸ் திஸ் அட்மின் ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we are going to give a master password கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ தட் ஷுட் பி, நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், இங்கே வந்து @/ அப்படிலாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ ஹேஷ் கொடுத்து நான் 1 2 3 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ y should be caps யூடியூப் #1 2 3 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி திஸ். ஸோ நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட். நான் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன்னா யூடியூப் #1 2 3 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் வாண்ட் டு சூஸ் இதை கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு ஆத்தன்டிகேஷன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிபி இன்ஸ்டன்ஸ், இது வந்து இந்த பர்டிகுலர் டிபி இன்ஸ்டன்ஸ் நீங்கள் எது வேணுமோ நான் t3.micro அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் எனஃப் ஃபார் மீ. ஸோ இதில் வந்து ஸ்டோரேஜ் டைப் அப்படிங்கிறது என்ன வேணும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் விபிசி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்நெட் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. பப்ளிக் ஆக்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நான் இல்லை அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் ஷுட் பி வெரி செக்யூர். ஸோ எக்ஸிஸ்டிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் RDS அப்படிங்கிற செக்யூரிட்டி குரூப் இருக்குது. ஸோ அந்த செக்யூரிட்டி குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் 3306 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எல்லா ஆப்ஷனும் ஓகே, அந்த செக்யூரிட்டி குரூப் மட்டும் பார்த்துக்கோங்க. ஐ வில் லெட் யூ. ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட் டேட்டாபேஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ லெட் வெயிட் ஃபார் மினிட் டு. ஸோ கிரியேட்டிங் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் அந்த டேட்டாபேஸ் அந்த EC2 இன்ஸ்டன்ஸில் போயிட்டு நம்ம அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு MySQL கிளைண்ட் அப்படிங்கிறத நம்ம ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்காக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்டர் திஸ். ஸோ எஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ChatGPTயில் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு so RDS AWS EC2 Ubuntu installation steps and MySQL commands அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். So you have we have configure like this. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த பர்டிகுலர் apt update அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம apt update அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ தென் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இந்த MySQL கிளைண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். இது ஒன்று இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஸோ தென் வி ஹாவ் டு கிரியேட் அ MySQL வெர்ஷனை கொடுத்தா உங்களுக்கு வந்து வெர்ஷன் வந்து கிரியேட் ஆகணும். ஸோ லெட் வெயிட் ஃபார் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ தென் ஐ ஜஸ்ட் கிவ் அ MySQL கிளைண்ட் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த வெர்ஷனை செக் பண்ணிக்கோங்க. வெர்ஷன் செக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி குரூப்பை நம்ம அந்த எண்ட் பாயிண்ட் எடுத்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வெர்ஷன் செக் பண்ணால் உங்களுக்கு வெர்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ நவ் வி வில் செக் வித் த RDS உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங். லெட் வெயிட் ஃபார் 2 seconds to உங்களுக்கு ஷோ ஆயிடுச்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் திஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூ ஹேவ் அ செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு இருக்குது. இங்கே இன்பவுண்டுன்னு இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் வாண்ட் டு சூஸ் திஸ் இன்பவுண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு யூ ஹேவ் அ ஜஸ்ட் கிளிக் திஸ். ஸோ இந்த இன்பவுண்ட் ரூல்ஸில் போயிட்டு எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இஸ் ஜஸ்ட் காப்பி த எதை நீங்கள் காப்பி பண்ணணும்னா ஸோ செக்யூரிட்டி EC2 இன்ஸ்டன்ஸோட செக்யூரிட்டி குரூப்பை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸோ யூ ஹேவ் டு கோ பேக் ஹியர் இந்த பர்டிகுலர் செக்யூரிட்டி குரூப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
செக்யூரிட்டி குரூப் ஆஃப் யுவர் இந்த ஆர்டிஎஸ்ல இருக்க செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு EC2 இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்றதுக்காக EC2 இன்ஸ்டன்ஸோட அந்த செக்யூரிட்டி ஐடியை நீங்க கொடுத்து நீங்க சேவ் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு அட்டாச் வித் யுவர் கனெக்ட் யுவர் EC2 அந்த ஆர்டிஎஸ். ஒன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்து போனீங்கன்னா ஸோ யூ ஹேவ் அ ஸோ கனெக்ஷன் யூ ஹேவ் அ கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ இங்க கீழே வந்து பாருங்க. ஸோ யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஜஸ்ட் கோ பேக் ஹியர். ஸோ யூ ஹேவ் அ எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அந்த எண்ட் பாயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அகைன் ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். ஸோ அதை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் திஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MySQL -H இந்த database connection step -P is support number, U is for your admin, username வந்து admin, password வந்து I just want to இந்த steps நீங்க அப்படியே காப்பி பண்ணிட்டு you just go back to this EC2 instance நீங்க பண்ணிட்டு so I just clear this out and again I just want to log in to this particular instance. இங்க இருக்கிறத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு so I just paste it over here. so paste பண்ணிட்டு நம்ம enter கொடுத்து so what is the password right here நமக்கு YouTube #123 is my password. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MySQL என்டர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும். ஸோ MySQL கமெண்ட்ஸ் வேணும்னா ஸோ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். ஸோ இந்த MySQL கனெக்ஷனுக்கு இந்த எண்ட் பாயிண்ட் திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஸோ MySQL -H அந்த போஸ்டோட நேம், யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்ட் உங்களோட பாஸ்வேர்ட். திஸ் ஆர் ஆல் தி சின்டாக்ஸ் ஃபார் கிரியேட்டிங். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ த டேட்டாபேஸ் ஆஃப் யுவர் அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல நான் ஜஸ்ட் நான் ஷோ டேட்டாபேஸ் கொடுக்குறேன். நாம இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணல. நான் ஸ்டூடெண்ட் DB அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இப்போ நீங்க ஷோ டேட்டாபேஸ் அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் DB அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இப்போ நான் ஸ்டூடெண்ட் DB தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் DB டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் சில ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். டேபிள் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கிரியேட். இப்போ நான் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா யூ கேன் ஏபிள் டு கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன் which we have inserted. So this is all about if you want to exit this you can exit from this. Okay, so this is all about your connecting your EC2 with your RDS. the same VPC கொடுத்துக்கணும். security groupல நீங்க கரெக்ட்டா configuration பண்ணிருக்கணும். so then only you will be able to communicate with the EC2 and the RDS ஓட நீங்க communicate பண்ண முடியும். so thank you for everyone. Please do subscribe and like it. so thank you all.